இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். விமென்க்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரல் டைமில், அதாவது மாதவிடாய் காலத்தில் வந்து இந்த 21st செஞ்சுரிலையுமே வந்து நிறைய பேர் வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, தீட்டாக கன்சிடர் பண்ணுறது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன தான் பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் வந்து நல்ல சானிட்டரி ஃபெசிலிட்டிஸு, நாப்கின்ஸ் எல்லாமே இருந்தாலுமே வந்து இன்னும் நிறைய கிராமங்களில், சில நகரங்கள்லேயும் கூட தனி தட்டு டம்ளர்லாம் தர்றது, தனியாக ஒரு பாய் தலானி கொடுத்து படுக்க சொல்கிறது, சில இடங்களில் வந்து வீட்டுக்கு வெளியே கூட படுக்க சொல்கிறது, இந்த மாதிரி கஸ்டம்ஸ் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் 21st செஞ்சுரியில் நடக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்னு நினைக்கலாம். பட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பார்த்தோம்னா இதை விட மோசமான நிலைமை தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். குறிப்பாக வந்து யூதர்களோட கலாச்சாரத்தில் வந்து விமனை வந்து செகண்டரியாக ட்ரீட் பண்ண மென் உண்டு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு சர்ச் லீடரோட பொண்ணுக்கு வந்து சுகம் இல்லை, அப்படி அவங்க க்யூர் பண்ணணுன்னு கேட்டாங்கன்னு சொல்லி போயிட்டுருக்காரு அவங்க வீட்டை நோக்கி. அப்போ வந்து பயங்கர ஒரு ஜனக்கூட்டம் அவரை வந்து நெருக்கிட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு 12 வருஷமாக ப்ளீடிங் நான்ஸ்டாப்பாக இருக்கிற, மென்சுரல் ப்ளீடிங் நான்ஸ்டாப்பாக இருக்கிற பெயினை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு விமன், அவங்க வந்து ஜீசஸோட கிளாத்தை, ஒரு துணியை வந்து லைட்டாக டச் பண்ணால் போதும், நமக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவரை டச் பண்ணுறாங்க. எத்தனையோ கூட்டத்தில் நிறைய பேர் டச் பண்ணுறாங்க, அவங்களையும் டச் பண்ணி க்யூர் ஆகிட்டு போகிறாங்க. எத்தனையோ பேர் நம்ம சுகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போயிருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜீசஸ் வந்து நின்றுட்டு யார் என்னோடய கிளாத்தை டச் பண்ணது அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் கேட்ட உடனே வந்து அந்த விமனுக்கு வந்து பயங்கரமான ஒரு பதட்டம், ஐயோ மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி பதட்டம், வேறு வழி இல்லைன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே அவரோட காலில் விழுந்துடுறாங்க நடுங்கிக்கிட்டே. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னோட துணியை தொட்டால் சரியாகும்னு நம்பினல, அந்த நம்பிக்கையே வந்து உன்னை குணப்படுத்திடுச்சு, அந்த விசுவாசமே வந்து உன்னை காப்பாற்றிடுச்சு, ஃபெய்த்தே உன்னை வந்து சுகமாக்கிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அவரை, அந்த விமனை வந்து அனுப்புகிறாங்க. ஜென்ரலாக அந்த பேசேஜ் வந்து இது வரைக்கும் ப்ரீச் பண்ணவங்க, இல்லை நானே படிக்கும்போது கூட வந்து என்ன கான்டெக்ஸ்டில் படிச்சிருக்கேன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பணுன்னா, கடவுள் வந்து எனக்கு இதை செய்வார் அப்படின்னு நம்பணுன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சிருப்போம். பட் எனக்கு இந்த தடவை வாசிக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து அது எனக்கு தோணுச்சு. நிறைய நேரங்களில் வந்து நீங்கள் வந்து கடவுளுக்கு, ஜீசஸ்க்கு வந்து பயங்கரமான பவர் இருக்குது, அவர் வந்து மிராக்குலஸாக ஹீல் பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அது வந்து செகண்டரி. ஆனால் ஒருத்தவங்க வலியில் இருக்கும்போது அந்த வலியை வந்து அருவருப்பாவோ இல்லைன்னா நமக்கு என்னன்னு நினைக்காம, உனக்கு வலி இருந்துச்சா, நீ இது சரியாகும்னு நினச்சியா, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணுறது இருக்குல்ல. உங்களுக்கு வலி இருக்குன்றத அருவருப்பாவோ தீட்டாவோ நினைக்காம அங்கீகாரம், அந்த வலிக்கு வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆறுதலை கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஆறுதல் வந்து அவங்கள கண்டிப்பாக சுகமாக்கியிருக்கும், அந்த வலியை வந்து குறைச்சிருக்கும். எப்படின்னா, ஒரு சின்ன பையன் கீழே விழுந்து அடிபட்டு அழுகும்போது வந்து என்னப்பாச்சு உனக்கு, வலிக்குதா, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி வந்து அந்த வலியை குறைக்குமோ, அதே மாதிரி அவங்களோட வலியை குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நம்மளுமே வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து அருவருப்பாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நம்மளுக்கு பிடிக்காததாக இருக்கலாம். பட் வந்து அதை அவங்களோட ஷூஸில் நின்று பார்த்தா தான் தெரியும், எத்தனை காலங்களாக, எவ்வளோ நாளாக வந்து அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த விமனும் கூட வந்து எத்தனையோ இயர்ஸாக இந்த ப்ளீடிங்கில் இருந்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அன்டச்சபிளாக தான் வந்து ட்ரீட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இந்த கூட்டத்தில் போய் அவர் ட்ரெஸ்ஸை தொடணும்னு நேரடியாக போய் நிறைய பேர் சுகம் கேட்டிருக்காங்கல்ல, இவங்களும் நேரடியாக போய் கேட்டிருக்கலாம் இல்லையா. பட் வந்து அவர் ஓரமாக ட்ரெஸ்ஸை தொட்டால் போதும்னு நினச்சதுக்கு காரணமே வந்து அந்த பயம்தான், ஒரு பேட் ட்ரீட்மெண்ட்டை பற்றின பயம்தான். அப்போது அப்படி வந்து அன்றாடம் தங்களோட வாழ்க்கையில் வந்து மற்ற பிறரால் தப்பாக ட்ரீட் பண்ணப்பட்டுருவோம் அப்படிங்கிற பயத்துலேயே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளே ஒடுங்கியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாரையாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பெயினை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள். உங்கள் வலியை நான் புரிஞ்சுக்கிறேன், உணர்கிறேன்,
கவலைப்படாதீங்க சரியாயிரும் அப்படிங்கிற ஆறுதலான வார்த்தைகள் வந்து அவங்கள கண்டிப்பாக அவங்களோட பெயினை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நம்புனீங்கன்னா தொடர்ந்து இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாய்.